بسم الله الرحمن الرحيم اللهم رب اشرح لي صدري. இது கசாயிஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்கணும்? எப்படி இருக்கிறது இப்போ பக்கமா மோஜம் வருவால் யாக்கூத்து ஹமதி. இது வந்து தராஜின் புக்கு இல்லையா? வாஹித் அப்படி தராஜின் குத்துப தராஜின் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ தராஜின் புக்ல ஒரு புக்கு யாக்கூத்து ஹமதி அதை தாலீஃப் பண்ணார். யாரு அது கிதாபு இர்ஷாதில் அரி இது மாரிஃபத்தில் அலீமுக்கு இன்னொரு பேரு இருக்கு மறந்துடாதீங்க. மாஜம தாரிகி ஷபிஹ் மாஜம ஜஹராஃபி. இது வந்து ஒரு ஹிஸ்டரி டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மாஜம ஜஹராஃபி மாதிரின்னு சொல்லலாம். அப்புறம் மாஜமல் புல்தான் ஷபிஹ் மாஜம ஜஹராஃபி மாஜமல் புல்தான் எல்லாத்தையும் மாஜம் வச்சிருக்கிறாரா? முதல் மாஜம தாரிக் மாதிரி கிதாப் பேர் அப்படி எழுதியிருக்காரான்னு தெரியல. பட் மாஜமல் புல்தான் அவரோடதுதான். லாக்கின் அக்பரும் மிகவும் அவசர் எதை மாஜம் புல்தானோட மாஜம் உதவா வந்து கொஞ்சம் பெரிய புக். அக்பர் மின்ஹு அவுசா கொஞ்சம் பெருசா புக் அப்படிங்கிறாங்க. தஸ்தமிழ் அல்லா சமானியத்தை தர்ஜுமா எத்தனை கிதாப் கொண்டு வர்றது? சமானிய மேட்டு தர்ஜுமா 800 பேரு. மூசியும் அல்ல நகர 13 தபக்கா 33 தபக்காக்கள் கொண்டு வர்றாரு. தபக்கான்னா அந்த ஜென்ரேஷன்ஸ் அடுத்தடுத்து வர்றவங்கள தபக்கான்னு சொல்லுவாங்க. அதுல கொண்டு வர்றாரு இவரு. ஃபகரஸ்ல எத்தனை பிபிலியோகிராஃபில எத்தனை புக்கு எத்தனை ஆத்தர் அவர் கொண்டு வந்திருக்கிறார்? கொஞ்சம் பார்க்காம நினைவுபடுத்த பாருங்க. தெரியலாட்டி பார்க்க சொல்லுங்க. பார்க்காம நினைவுபடுத்த முடியுமான்னு பாருங்க. 836 டபுள் டூ. எனக்கு டபுள் டூ மட்டும் ஞாபகம் இருக்கு. மற்றவங்க யார் சொல்லுவா? பார்க்காம சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி தெரியாடி பார்த்துக்கலாம். ஆனா 8 வருது. இது என்ன சொன்னீங்க? 836 அப்புறம் 38 தான் நினைக்கிறேன். ஆமா, இது 86 36 வரும். 3 கரெக்டான செக் பண்ணுங்க. இவர் வந்து அதுல கிதாபுகளை பத்தி தர்ஜுமாக்களை பேசி 800 பேசுறாரு. ஆனா கிதாபுகளா என்ன அப்படிங்கறத சொல்லல. சமானிய தர்ஜுமாக்கள் இருக்கு 800 இருக்கு. நான் புக்கை பத்தி ஆனா அவங்க புக்கை பத்தி இல்ல, சாரி இல்லையா தராஜிம் இல்லையா, பர்சனாலிட்டிஸ் இருக்கும், ஆலாம்கள் இருக்கும். 33 தவக்காக்களை கொண்டு வர்றாரு. நஹ்வின் யார் யாரெல்லாம் சொல்றாங்க? யார் யாரு? நஹ்வி, லொகவி, நசாபீன, குர்ரா கிராத் ஓதுறவங்க, அக்பாரீன, மர்ரிஹீன, வர்ராஹீன, குத்தாபு, அஸ்ஹாபு ரசாயில். அஸ்ஹாபு ரசாயில் முண்டபனா அல்ல அர்பாபுல் குத்தூத்தா மன்சூபா முஅய்யனா. அர்பாபுல் குத்தூத்தனா எழுதுறவங்களா இருக்குமா? குல்லு மன் சன்னஃப ஃபில் அதபி தஸ்னீஃபன் அவ் ஜமா ஃபீ தாலீஃபன். ஒன்று தஸ்னீஃப் பண்ணியிருக்காரு, தாலீஃப் பண்ணியிருக்காரு, அல்லது தாலீஃப் பண்ணியிருக்காரு. நான் போன தடவை இந்த தஸ்னீஃபுக்கு தாலீஃபுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் வரும். நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கப்ப தஸ்னீஃபான தாலீஃபான தனியாக ஒரு டிஃபரன்ஸ் வரும். அது என்ன டிஃபரன்ஸ்னு எடுத்துட்டு வாங்க ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். தஸ்னீஃபும் தாலீஃபும். ஓகே, இத எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். குத்துப கதபால் காத்திப் மௌசூஇ பலஸ்தீனி. பலஸ்தீனோட கதப காத்திப் அல் மௌசூஇ பலஸ்தீனி யஹ்சான் அல் அப்பாஸ். பலஸ்தீனி ஆத்தரா அதை பத்தி எழுதியிருக்கிறார். அதில் முக்தசரி இந்த கிதாபை சுருக்கி எழுதியிருக்காரு. பலஸ்தீனி ஆத்திரா எஹ்சான் அப்பாஸுங்கிறவர். அதாவது இந்த கிதாபுல புகையத்துல் அல்பாப்
மீன் வாஜம் லோடபா இந்த புக்கை சுருக்கி எழுதியிருக்கிறார். புகையத்தில் வாகா யார் அவரது? புகையத்தில் அந்த நாள் கேட்கிறேன். புகையத்தில் வாகா யார் அவரது? கீழே இந்த புக்ல தனியா எழுதியிருக்கேன் காமிச்சேன். சுகீர்த்தியோடது. கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடுறோமா? புகையத்தில் வா இங்க இருக்கு. புகையத்தில் வா அதே மாதிரி. ஓகே. ஸோ இந்த கிதாப என்ன செஞ்சிருக்காரு? ஷார்ட் ஆகியிருக்காரு. ஓகே, அவ்வளவுதான் கராச்சின்னு போல. ஆனா இந்த புக்ல மல்லிகை பத்தி டீட்டெயில் இல்லை. இந்த புக்ல மல்லி பத்தி டீட்டெயில் இருக்கு. சில நேரம் மல்லிகை பத்தி கேட்கறாங்க. ஸோ ஓகே இருக்கிற ஹசாயிஸ், சாரி ஹசாயிஸ் இதுக்கப்புறம் மோதல் அப்புறம் அடுத்த 5 புக்கு சொல்லுங்க வரிசையா. லாஸ்ட் 5 மேம். அப்புறம் மஸ்ஹாரு, ஃபத்ல் இஸ்லாமோட நிப்பாட்டாதீங்க. அடுத்த 2 இருக்கு. ஃபஜ்ர், லொஹா, லொஹர். லோவர் இஸ்லாம். இப்போ அடுத்து பார்க்க வேண்டியது வஃபையாத்து நாயன் என்ன நம்பர்ல இருக்குமா? இது 2 வரிசையா வருது. இங்க இருக்கு 16ல இருக்கு. அதுக்கு வஃபையாத்து நாயன் கிதாப் வஃபையாத்து நாயன் அன்பாவு அபுனாவு ஜமான். இது அன்பாவு அபுனாயி ஜமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிதாபுடைய பேர் இது. அன்பானா என்ன? அம்பியா. யா வரும். இங்க யா இல்ல. நப நபனா என்ன? சூரத்து நபான்னு வருதுல்ல, நபாவுடைய ப்ளூரல் தான் அன்பா. சோ அபுனா அப்படின்னா ஜமான்னா அந்த அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அதான் அபுனாவு ஜமானுங்கிறாங்க. அவங்கள பத்தி வாழ்ந்தவருடைய செய்திகள். அல்லாஹ் காலி இப்னு ஹல்கான். இங்கதான் இவரோட முழு பேரு தெரியல. காலி இப்னு ஹல்கான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஓகே, எவது ஹாதல் கித்தும் மொஹிமா ஃபில்மி தராஜின். இதுவும் தர்ஜ்மா புக்கு தான். தர்ஜ்மா புக் என்னென்ன சரி பார்ப்பாங்க, முடிச்சுட்டு அந்த புக் பார்ப்போம். தர்ஜ்மா புக் இதுவும் இதுக்கு முன்னாடி தர்ஜ்மா புக் என்ன படிச்சோம்? மோஜல் உதுமா தர்ஜ்மா புக். வேற வேற தர்ஜ்மா புக்கு வேற ஏதாவது தர்ஜ்மா புக்கு அது 2 தான் போல. இப்ப தர்ஜ்மா புக்கு 2 தானா? வஃபையாத்துல் ஆயானும் ஒரு தடவை பாருங்க. சமீரா வேற ஏதாவது தர்ஜ்மா புக் இருக்கா? ஓகே. ஸோ தர்ஜுமா 2, பிப்ளியோகிராஃபி 2. பிப்ளியோகிராஃபி 2 என்னென்ன? ஃபஹரஸ்து, அப்புறம் கஷ்ஃபுல் உலூம். தர்ஜுமா புக்ல 2, மோஜமுல் உலமாவும் இதுவும். அடுத்தது இது பக்கத்துல பக்கத்துல வருது. ஓகே இருக்கட்டும். இல்மு தராஜிம், தாரீஃபுல் அரபி. ஹிஸ்டரி, நார்மல் ஹிஸ்டரி இருக்கு, லிட்ரேச்சர் ஹிஸ்டரியும் இருக்கு. ஓகே, வலம் எதுக்கு மாறிஃபு இப்னு ஹல்கான் ஃபி கிதாபி தர்ஜுமா அஹ்மத் வலம் எதுக்கு ஒரு மர்ரிஃப் இப்னு ஹல்கான் ஃபி கிதாபத்தி தர்ஜுமா. ஸோ இந்த கிதாப்ல வந்து மர்ரிஃப் இப்னு ஹல்கான் தர்ஜுமா பி அஹது மின் ஸஹாபத்தி வலா மின் தாபியின். யாரை பத்தி பேசலாம்? லம் எதுக்குர், அவர் சொல்லல யார, சஹாபிகளையோ தாபியின்களையோ அல்லது இல்லா ஜமாத்தின் சீரத்தின் தாவும் அவங்கள பத்தி பேசல. யார சொல்லியிருக்காருன்னா இல்ல ஜமாத்தின் ஒரு ஜமாத்தை இல்ல ஜமாத்தின் யசீரத்தின் ஒரு சின்ன குரூப். கதுவும் ஹாஜத்தன் கசீரத்தன் நாசிலா மாறிக்க தகவாலி. அவங்கள மக்களை அழைச்சவங்க. கதுவ ஹாஜத்த கசீரத்தின் நாஸ், அதிகமான தேவைப்பட்ட மக்கள் அலைஞ்சாங்க. அதை மாறிப்பத்தி அவ்வாலையும் அவங்களோட சூழ்நிலைய அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்மால் குரூப். அவங்க யாரு, அவங்கள பத்தி அந்த குரூப்பை பத்தி தான் இந்த புக்ல வந்து தர்ஜுமால கொண்டு வர்றாரு. தர்ஜுமா அப்படின்றதுனால சஹாபிக்களையே ஒரு தாபியன்களே வேற யாரையுமே அவர் சொல்லல அப்படிங்கிறோம். இப்ப இதுல தானே சொன்னாங்க வஃபையாத்துல அந்த ஃபேமஸ் ஆனவனே கொண்டு வந்தாரு.
ஃபேமஸ் ஆகாதவங்களையும் கொண்டு வந்தாருன்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? நீங்க மர்ரிஃப் தவல்லத குரீஸா இல்ல. இங்க என்னன்னா கிதாபுல் மாஜம் தராஜிம் உலமா முலுக் ஷோரா அது மட்டும் பார்த்தோம். அது என் பாட்டு வந்துச்சு. ரத்தபல் ஆலாமல் அஸ்மா இன்னும் இஷ்டகு சொன்னேன் இல்லையா? அவன் ஃபேமஸ் ஆனவங்க மட்டும் இல்ல, ஃபேமஸ் ஆகாதவங்களையும் இவர் தர்த்தீப் பண்ணியிருக்காரு. கமா ஃபஅல அக்ஸர் அஸ்ஹால் மாஜி. அதே மாதிரி ஹிஸ்டரி மாஜின் எழுதுறவங்க பண்றது மாதிரி. அப்புறம் யாக்கூத் மாதிரி ஷிஹாபுத்தீன் ஷம்ஷுத்தீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி இவர் ஷிஹாபுத்தீன், இவர் ஷம்ஷுத்தீன் பேர். ஓகே இருக்க அடுத்து தர்ஜமா ஃபீஹி இப்னு ஹல்கான் மா யஸீது 750 மக்களை பேசுறது தர்ஜுமால. முக்தலிஃபில் ஹுலஃபாஇ வல் உமராஇ வஸுரா உலமா. யார் யார் ஹுலஃபாக்கள், உமராக்கள், வஸுராக்கள், உலமாக்கள், அப்புறம் ஷுவராக்களும் வர்றாங்க. 750 பேரை பேசுறாரு. இங்க 700 வந்து முதல் 2 பாகத்துல காமிச்சாரு. யாருக்கு மாற்றம் போட்டுப்பாங்க இங்க 700 வந்துச்சா? இப்ப என்ன ஓகே கசாய்ஸ்ல என்ன வந்தது? பேச தான் வந்தது. ஆனா இவர் மோஜல் வேலை எத்தனை பேர் சொல்லியிருக்காருன்னு வரல. என்ன 800 பேர். இதுதான் கேட்டேன். 800 பேர் பத்தி தர்ஜுமா வருது. ஆனா இவர் எத்தனை பேர்? 850. ஓகேவா? அதுக்குதான் போனேன். தர்ஜுமா புக்கு 2. ஒன்னு மாஜபுல் உதவா, இன்னொன்னு இந்த புக்கு அஃபியாத்துல் ஆயான்னு. மாஜுல் உதவால எத்தனை பேரை பத்தி சொல்லியிருக்கிறாரு? எத்தனை பேரு? 800. இந்த புக்ல அஃபியாத்துல் ஆயான்ல 850 பேர். குலஃபாக்கள், உமராக்கள், உதுராக்கள் எல்லாரையுமே. ஓகே அஃபியாத்துல் ஆயானுக்கு அப்புறம் என்ன புக்கு? மேல போச்சு. مقدمة ابن خلدون. مقدمة كتاب ألف ابن خلدون தோத்தாரு. சனா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1377. இந்த வருஷத்தோட ஏதோ ஒண்ணு நினைவு வச்சிருந்தேன். 1377 சங்கடா வேற எதுவும் வருதா? இதான் ஞாபகப்படுத்தி வச்சிருந்தோம். இல்ல சரி பார்ப்போம். ஒரு சலாசல் குதுபிக் சபாத்து முத்திராத்து 7 பாகம், 3 புக்கு. என்னது 3 புக்கு 7 வால்யூம்ல. கிதாபுல் இபர். அந்த கிதாபுடைய பேரு பெரிய கிதாபுடைய பேர் தீவான் முக்ததா வல் ஹபர் ஃபி ஐயாமில் அரபு வல் அஜம் வல் பர்பர் ஒமன் ஆசரகும் வல் அபி சுல்தான் அல் அக்பர். இது எல்லாமே இந்த கிதாபுடைய பேர். இங்க தெளிவா வந்து கொடுத்துருவாங்க. இல்ல கிதாபுல் இபர் தீவான் முக்ததா வல் ஹபர் மாரிக் ஐயாம் வல் அரபு வல் பர்பர் ஒமன் ஆசரம் வல் அபி சுல்தான் அல் அக்பர். அது கரெக்டா இந்த ராவ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் எதுகை கிதாபுல் இபர் ديوان المثنى والخبر في أيام العرب والعجم والبربر ومن ناصرهم دبي سلطان الأكبر. 4 راور ஞாபகம் வச்சுக்கோங்க. قد يعتبر المقدمة لاحقا مؤلفا منفصلا ذي تابع الموصول. ஓகே லாஹிகன் முஅல்லிஃப்னா ஒரு ஆக்டான முஅல்லிஃப் வருது இதை தொகுக்கிறதுக்கு அப்படிங்கிற கருதப்பட்டார். இவர்தான் சரியான ஆள் அப்படிங்கிற முன்பசிலன் தனியா யூனிக் அப்படிங்கிற மாதிரி தனியா வரலாம். அது கரெக்டான ஆளுங்கிற மாதிரி. இது நாவல் ஃபீ ஜமியல் மாதின் மாரிஃபா மின் ஷரியா. நிறைய விஷயங்களை பேசுறாரு, நிறைய நாலேஜ் பேசுறாரு, ஷரியத்தை பேசுறாரு, தாரீஃப் பேசுறாரு, ஜியோகிராஃபி, இக்திசாத். அதே மாதிரி எக்கனாமி இந்த ஒரு புக்குக்கு தான் வரும். இவர் இக்திசாதின்னு நினைக்கிறார். இக்திசாதியா யார் சத்தமா தெரியுமா? இல்முல் இக்திசாத் இவர் தான். சோசியல் இல்மையும் இக்திசாத்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இக்திசாத் என்ன சொன்னோம்? நீங்க மாதிரி சொன்னேன். இக்திசாத்னா என்ன? இக்திசாத் என்ன? எக்கனாமிக்ஸ்னு அர்த்தம். எக்கனாமிக்ஸ பேசுறாரு. ஒரு 9 ஒரு இஸ்திமா மூணாவது பில்டிங்ஸ் இதை பேசுறாரு, அரசியலை பேசுறாரு, திப்பு வல் பல்சஃபா பேசுறாரு. அதே மாதிரி திப்ப பத்தி பேசுற புக்கு 2 தான். என்னென்ன புக்குன்னு சொல்லுங்க? ஒண்ணு முகத்திமா, இன்னொரு புக் ஏதோ திப்ப பேசுது, மெடிசின்ஸ பேசுது. இன்னொரு புக் என்ன மெடிசன் பேசுது ஞாபகம் இருக்கா?
சொல்லுங்க பாப்போம். எக்கதுல் ஃபரீத் பேசுது. ஓகேவா? மகானி ஃபுல்லா சயின்ஸ்ல வரும். எக்கதுல் ஃபரீத் திரும்ப பேசும். அதுவும் முகத்திமாவும் பேசுது. அதே மாதிரி சியாசா எந்தெந்த புக்கு பேசுறது கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கலாம். அப்புறமா யாராவது எடுத்து போடுங்க. எந்தெந்த புக் சியாசா அரசு பாலிடிக்ஸ் பேசுது அப்படின்னு. ஓகே. இம்தாஜ் லிமா தல்மர்ஹும் முகத்தமாத் ஃபல்சஃபா. லம்னா கண்டென்ட்ஸ் இருக்கும். ஜாமியா எவ்வளவு இருக்குன்னா முகத்தமாத் ஃபல்சஃபா இருக்கு. சுதூரில் ஃபுசூலி இந்த இன்டகால் தௌலத்து இல்ல தௌலத்து சராஹா. சுதூரில் ஃபுசூலி இந்த இன்டகால் தௌலா இல்ல தௌலா. ஒரு தௌலத்துனா எப்படி சொல்றது? ஸ்டேட்டுன்னு சொன்னா ஒரு ஆட்சிக்கு சொன்னா ஒரு ஆட்சியில இருந்து இன்னொரு ஆட்சிக்கு மாறும் போது உள்ளத பேசுறாங்கன்னா எதை கரெக்டா பேசுறாரு? நார்மலா அரசர்கள் மாறுறது பேசுறாரா இல்ல என்னங்கிறது தெரியல. தௌலத்து இல்ல தௌலா சராகத்தன் ஒரு ஆட்சி மாற்றத்தை பேசுறாராங்கிறது தெரியல. ரெண்டும் ஒண்ணுதானே. அரசர்கள் மாறினா ஆட்சி மாறும்ல. சம்திங் ஏதோ பேசுறாரு. ஒரு சராகத்தன் கவுல் தெளிவாவும் பேசுறாரு. மறைமுகமா பேசல. தெளிவா பேசுறாரு. ஒரு சத்தாது பிறை ஒரு இன்சாஃபில் ஒக்கும் நேர்பட பேசுறாரு. நேர்பட சிந்தனைகளை பேசுறாரு. இன்சாஃபில் ஒக்கும்னா நீதமாவும் பேசுறாரு. மேபி அப்ப இதெல்லாமே இது சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்டதுதான். ஓகே. என்கசிபல் கிதாபு ஃபி சித்தத்தில் ஃபுசூல் 6 ஃபசலா பிரிச்சிருக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா அஷ்வத்தோட இருத்திகா இதுக்குமா வந்து சியாசத்தில் இல்லையா ஹந்தசா அல் ஹர்பியா இக்திசாதி அல் சியாசி தாரீஃபுல் அதபுல் லோகத்துல் அரபியா. எத்தனை ஃபசல்? 6 ஃபசல். 6 ஃபசல் தான் நான் இங்க 6 வால்யூம் உருவாக்கிட்டேன். ஓகே இருக்கட்டும். 6 ஃபசல் என்னன்னா ரீட் பண்ணுங்க. நஷுவல் இர்த்திகா அப்படின்னா வளர்றது, முன்னேற்றம். இஸ்திமா சோசியல், சியாசத் அமலியா பொலிட்டிக்கல், ஹந்தசா வல் ஹர்பியான்னா ஹந்தசானா இன்ஜினியரிங், ஹர்பனா வாரு. ஏன் இது வந்து பேச்சு சொல்றாரான்னு தெரியல. இக்திசாதி சியாசி, எக்கனாமிக்கல் பாலிடிக்ஸ், ஒரு தாரீஃப் லோகத்துல் அரபி. ஸோ இக்திசாதி இந்த புக்கு மட்டும் தான் பேசுறாரு. எதுவுமே இப்போ இக்திசாதுன்னு வந்தா இது கண்ண மூடிக்கு இதை போட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி ஈஸியான கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஓகே. ஹந்தசா அல்பியா இது எல்லாமே ஓரளவு வந்திருக்கு. நஷு ஒல் இர்த்திகா இஸ்திமா சியாசத்துல் அமலியா ஹந்தசா அல் அர்பியா இக்திசாது சியாசி தாரீஃப் ஆதாபுல் லோகத்துல் அரபியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் அவ்வளவு இன்சானி நிஸ்தன்பத்தா பல்சஃபா தாரிகே சம்மாவும் தபியத்துல் உம்ரான். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இஸ்தன்பத்தா தாரீஃபோட பிலாசபி. இஸ்தன்பத்தனா ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு என்ன பேர் வச்சோன்னா தபியத்துல் உம்ரான்னு பேர் வைக்கிறார். ஹலீகா படைக்கல. இதுல ஹிஸ்டரியோட பிலாசபில எதை ஆய்வு செய்யறாரு அப்படிங்கிறது இல்ல. அவ்வளவு இன்சான் முதல் நபர் அதை ஆய்வு செஞ்சு இதெல்லாம் அவாயில் எழுதலாம். அவாயில் டாபிக் எழுதினா சேர்த்துக்கோங்க. இன்சான் பல்சபா ஆராய்ச்சி சம்மாவ தபியத்து நம்புறான்னு பேர் வைக்கிறார் ஹலீகா. வசியாத்துல ஐயான் அப்புறம் என்ன பிரச்சனை முகத்தமத்தை கூட ஹல்தூன். அதுக்கப்புறம் மஸ்ஹர்ல மஸ்ஹர் மஸ்ஹர் ஒழுங்கு லோகத்துல அரபி அன்வாஹா கிதாபுல் லுகவியல் அரபி ஜலாலுதீன் ஷையத் எழுதுனார். ஜலாலுதீன் ஷையத் நான் யாருன்னு சொன்னேன். ஜலாலின் எழுதுனா 2 ஜலால இவ்வளவு வராது அப்படிங்கிறாங்க. உலுமு லுகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டதான். லுகவியல் அரபி எல்லாமே லிட்ரேச்சர் தான். அஹமு குத்துபி லுகவியா ஃபரீதுன் ஃபி பாபி யதுகுலு ஃபி ஜுஸைன். ஃபரீதுனா என்ன சொன்னோம்? யூனிக். தனியா இருக்க ஃபி பாபி யதுகுலு ஃபி ஜுஸைன். 2 ஜுஸு தான் இருக்குது. ஜுஸுல் அவ்வல் அதுல ஃபர்ஸ்ட் ஜுஸு என்னன்னா அல்ஃபாலி லொகா லாங்குவேஜ் உடைய அல்ஃபால் லெட்டர்ஸ் வஸ்லுஹா வசஹீஹுஹா வமுத்தவாத்திருஹா வமுர்சல் வமுன்கதி. அந்த லெட்டர்ஸை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் என்னது லெட்டர்ஸ், அதனுடைய ஆரிஜின், அதனுடைய கரெக்டானது என்ன, முத்தவாத்திர் எதெல்லாம் கண்டினியூவா வருது, அதுல முத்தவாத்திர் எது, முர்சல் எது, முன்கத்தி எது. இதெல்லாம் ஹதீஸ்ல வரும். இப்ப சொன்னா கொஞ்சம் டைம் ஆயிடும். இது மட்டும் ஞாபகம். முத்தவாத்திர் முர்சல் முன்கத்தி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல அல்ஃபாலைகளை பத்தி அவர் பேசுறாரு. ஒரு துருக்குல் அகதி ஒரு மாரிபத்தின் மஸ்னூ அல் ஃபசி ஒரு ஐஃபர் ஆயிரு துருக்கில் அகதி ஒரு மாரிஃபா. இது எழுதுறதுல அதுல எது
கரெக்ட், எது எது லைஃப் அப்படிங்கிற பலகீனமானதையும் பேசுறாரு. கொஞ்சம் ஹதீஸ் ரிலேட்டடா வருது. சரி பார்ப்போம். அடுத்து ஜுசு சானி 2வது ஜுசு என்னன்னா எபசுஃபி அவுசானி கலாமி அப்னியத்தில் அஃபால். வசன்களை பேசுறாரு, வசன்களையும் அஃபால்களையும் பேசுறாரு. ஒரு லவாபித் லவாபித்த பேசுறாரு. ஒரு இஸ்திஸ்னா ஒரு அப்வல் அப்னியா அப்னியானா மப்னியா ஏதோ ஒண்ணு. சரி, அதை பத்தி பேசுறாரு. ஒரு இஸ்திஸ்னா ஃபில் அப்னியா எதுனா விதிவிலக்கா வரும் லவாபித்துல மிம்மா எந்திரும் உருதஹு இதெல்லாம் வர்றத இது பண்ணுமோ ஓகே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்ல எதை பேசுனா லெட்டர்ஸை பேசுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாப்ல என்னது அல்ஃபால் உள்ளோகா ஆல்பபெட்ஸ்னு அர்த்தம். ஆல்பபெட்ஸ்னு அர்த்தம் அதனுடைய அதனுடைய என்னது ஆர்ஜின் அது கரெக்ட் எது தப்பு முத்தவாத்தின் முர்சல் முகத்தையும் பேசுறாரு. அது எது கரெக்ட் எது ரைட் எல்லாத்தையும் பேசுறாரு. 2வது ஜுஸ்ல எதை பேசுறாரு? 2வது ஜுஸ்ல அவுசான் கலாம அப்புறம் அபினியத்துல அஃபால பேசுறாரு. வசன்களையும் அஃபாலையும் பேசுறாரு. ஓகே, எலுமுல் கிதாப் ஹம்சீன் நவல். இந்த கிதாப் 50 டைப்ல பிரிச்சிருக்கிறாரு. இல்மின் உலுமுல் லுகா உலுமுல் லுகால இருந்து 50 வகையான டாபிக்கா இல்ல டைப்பா பிரிச்சிருக்கிறாரு. மின்ஹா அதுல இருந்து என்னன்னா லுகத்து மின் ஹைஸ் இஸ்னாதுல் அஃபால். இதுவும் ஹதீஸ் ரிலேட்டடா வரும். ஸோ லாங்குவேஜ் இஸ்னாதுல் அஃபாலி வல் மானா ஒரு தாயிஃபா முலஹுஹா. அல்ஃபால்கள் அதனுடைய இஸ்னாதுனா சனது ஹதீஸ் சனது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் சனது. அதனுடைய அர்த்தம் அதனோட தாய்ஃபாக்களை அதோட முலக ஹிஃப்லு லுகத்தா ஒரு லபுத்துல் மஃபாரி யார் அதை ப்ரிசர்வ் பண்ணா அதோடைய மஃபாரித் என்ன, அதாவது யூனிக்னஸ் என்ன, ரிஜாலு லுகா ருவாத்துவா அந்த அந்த லுகத்தை பேசினது யாரு, அதை அறிவிச்சது யாரு. இந்த புக்குக்கு இவ்வளவு பெருசு இருக்கா? எல்லாமே புதுசா தெரியும். மாரிஃபத்து ஷாரி ஒரு ஷோரா கவிதைகள் ஷாரையும் பேசுறாரு. ஒரு மாரிஃபத்து ஆலாமல் அரபுகளுடைய ஆலாம்களையும் பேசுறாரு. ஆனா இங்க சொல்லும் போது இவ்வளோ டீட்டெயிலா சொல்லலையா? நம்ம டைப்பா ஒழுங்குலகா பிரிச்சிருக்கான்னு ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க பாருங்க இது என்னென்ன டாபிக் 2 ஜுசு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்பபெட்ஸ் இதெல்லாம் பேசுறாரு. 2வது பார்ட்ல வசன் பேசுறாரு. இப்ப இந்த இல்முல் லுகா லாங்குவேஜ் ரீதியாகவும் வருது. அதே இது எப்படி சொல்றது கொஞ்சம் இந்த முர்சல் முன்கத்து இஸ்னாதி எல்லாம் ஹதீஸ் ரிலேட் ஆகும், அதுவும் வருது. அடுத்து கஷ்ஃபுல் உலூம். இது ஒரு பிப்ளியோகிராஃபி இல்லையா? அது கஷ்ஃபுல் உலூம் அசாமி அல் குத்துபல் ஃபுனூன் பார்க்கணும். கத்தாம நல்லப்போ ஹாஜி ஹரிஃபா தாலிஃப் பண்ணது ஒரு தாயிரத்து மாரிஃபில் குத்துபல் உலூம். இங்க தாயிர மாரிஃபில் பப்ளிகேஷன் ஒரு குத்துபல் பப்ளிகேஷன் உள்ளது. கிதாபு மராஜி ரைசியா லில் பாகிசி. சரி, ஒரு ரிட்டனா தேடப்படுற ஒரு புக். இந்த புக்ல பல விஷயங்கள் தேடுறான். முதல்ல தேடுறது மாதிரி அந்த ஆசாரின் மல்லிஃபின் ஏதாவது மல்லிஃப் பத்தி தகவல் வேணும், குராசல் இஸ்லாமி சம்பந்தப்பட்டதுல ஒரு மல்லிஃப் பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேடுறது இந்த புக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரைசியானா டாப்ல. ஹாதா அகம் அமாலின் பிப்ளியோகிராஃபி அப்படின்னு ஒரு முக்கியமான புக் இது. வஹாதா அல் மாரூப் இந்த அரபியின பில் உன்வால் இல்லாட்டின். இந்த புக்கை வந்து லாட்டின் லாங்குவேஜ்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாட்டின்ல தான் சொன்னாங்க. லாட்டின் லாங்குவேஜ்ல லெக்சிகன் பிப்ளியோகிராஃபின்னு சொல்றாங்க. லெக்சிகன் பிப்ளியோகிராஃபி லாட்டின் லாங்குவேஜ்ல கஷ்டம் ஒன்று பேசுறாங்க. அதே மாதிரி இப்னு ஜின்னியோட பேரை ஜினைனஸ்ன்னு எந்த லாங்குவேஜ்ல போய் சொல்லுவாங்க? ஹசாயிஸ் இப்னு ஜின்னியோட பேரை ஜினைனஸ்ன்னு எந்த லாட்டின்ல தான். அதுவும் இன்னொரு பேர் வருங்க ஜினைனஸ் மாதிரி. ஒரு நிமிஷம் அதான் செக் பண்ண போறோம். லாட்டின்மா அவங்க அப்பா வந்து மம்லுக் ரூமி யூனானி தான். இஸ்முகு தாரிபு கலிமத்தில் லாட்டினியா, அதனாலதான் வந்தேன். லாட்டின் லாங்குவேஜ்ல அவருடைய பேரை ஜினைனஸ் இன்னொன்னு ஜோனா தான் ஞாபகம் வரல. ஜோனான்னு சொல்றாங்கிறாங்க. யூனானி வந்து ஒருவேளை வேறையா இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹட்ஃபுல் லாட்டின்ல வந்து லெக்சிகன் பிப்ளியோகிராஃபிக்னு சொல்றாங்க. ரெண்டுமே லாட்டின் தான். லாட்டினால தான் அதை மேட்ச் பண்ணோம்.
ஓகே, கதகால ஹாஜி கலிஃபா அக்ஸரன் மிஷ்ரின் ஆமன் ஃபி ஜமியா. 20 வருஷம் இந்த புக்கை தொகுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 50 வருஷம் தொகுத்தது இந்த புக்கு. 50 வருஷம் தொகுத்தது எந்த புக்கு? இதெல்லாம் ஹிண்ட் இல்லையா? முக்கியமான ஹிண்ட் இல்லையா? ஞாபகம் வச்சுக்க வேணாமா? இந்த புக்கு அல்ல எக்குதுல் ஃபரீது. எக்குதுல் ஃபரீது இல்ல, இது அகானி. அகானி மாற்றணும். அகானி போன தடவை இதே மாதிரி தான் மாற்ற சொன்னேன். அகானி 50 வருஷம். அப்புறம் ஷவுக்கி லைஃபோட புக் தான் சேர்ந்தா 30 வருஷம். ஷவுக்கி அகமது. ஆமா, இந்த புக்கு தாரியகுல் அனுபவம் இருக்குங்க. வேற புக்ஸ் எதுவும் இந்த மாதிரி வருஷங்கள்ல போனது ஞாபகம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க பாப்போம். 20 வருஷம் இந்த புக்கை தொகுத்தாரு. சும்மா வலா ஜுசுவல் அவ்வல் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிஜ்ரி 1064ல வைக்கிறாரு. அப்புறம் மாஜமல் அஸ்மால் மல்லஃபாத் அரபியா. ஸோ பேர்களை வந்து மாஜம் ரீதியா வைக்கிறாரு. நஹ்வ எத்தனை பேர்? மாஜமல் அஸ்மால் மல்லஃபாத் அரபி மொல்லஃபாத்துடைய பேர்களை அஸ்மால் மல்லஃபாத் அரபி அப்படி சொல்லணும். மல்லஃபாத்துடைய பேர் மொத்தம் எத்தனை? 14,500 பேர். இவ்வளவு பேர் வைக்க முடியுமா? சரி, இருக்கட்டும். இஸ்முல் குத்துபின் மர்த்தபால் பொறுப்பில் அப்ஜதியா எல்லாமே பொறுப்பில் அப்ஜதியானா அப்ஜதியானா தெரியுமா? நத்திங், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு அர்த்தம். சரியா? அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த அப்ஜத்னா அலிஃப் பா ஜீன் தால் வரும். அப்ஜத் கலிமன் ஹுவஸ் ஹுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸை வந்து அரபிக் ஆல்பபெட்ஸ்ல பேரை வரும். இதை வந்து ஆல்பபெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஜதியா. ويلحق اسم الكتاب باسم المؤلف سنة وفاة موضوع الكتاب. يلحق اسم الكتاب باسم المؤلف. اسم الكتاب باسم المؤلف. இந்த மேட்ச் ஆகும், சேரும். எது? கிதாபுடைய பேரு மொல்லிஃபோட பேரோட சேரும். சனா வஃபாத்தி மௌலூல் கிதாப். அப்புறம் வருஷம், அப்புறம் அவருடைய வஃபாத்து. கிதாபுடைய இதுல சேரும்னா என்னன்னு புரியலையே. வெளியிக்கலாம் இதோட சேர சொல்றாங்க. இஸ்முல் கிதாப் பி இஸ்மில் முஅல்லிஃபிஹி. தஷ்குல் முழு பேரோட சேர்த்து வரணும்னு சொல்றாங்களா? அவசரமாக்கத்துல இருக்குங்க. இதுதான் அதோடைய பேரு. சரி, வசனா வஃபாத்திஹி. வருஷமும் அதனுடைய வஃபாத்து மௌதூர் டாபிக்ல வருது என்னன்னு தெரியல. சரி, பார்ப்போம். இங்கேயே ஹாஜி அலிஃபா பேசுறாரு. ஹாஜி அலிஃபா 6வது வீட்டுல அதிகமா கிதாபுகளை பத்தி பேசுறாரு போல. வஹுவல் ஹஸாயினு வ இல்முல் அதபில் அரபி வ ஸனி. இதே வார்த்தையை வந்து தஹீரான்னு சொன்னாரு. ஹசானாலும் ட்ரெஷர் தான். போன தடவை இன்னொரு புக்ல தஹீரா அப்படின்னா தஹீராலும் ட்ரெஷரி தான், கசானா தான். எது? அதபு தாரிஃபு சமீனா, விலை உயர்ந்த தாரிஃபோட புக்கோட ட்ரெஷர் இந்த புக் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி தஹீரான்னு எந்த புக்குன்னு சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? ஆமியலா இல்லையா? இந்த இருக்கு. என்ன புக்கு? ஃபைரஸுக்கு சொல்லியிருக்காரு. ஃபைரஸ் தஹீரத்தன். தஹீரானாலும் இப்ப ஹசானா ஹசீனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இது அளவு நப்சி எல்லாத்தையும் சொல்றாரு. இது இந்த 2 லைன்ல அவர் சொன்னதுதான். அதுக்கு ஹவா அஹ்வாலில் ஆதாவில் அரபியா சொன்னவங்க எல்லாமே தரலாம். யாரும் இதுக்கு என்ன செய்யல, மறுப்பு தெரிவிக்கல. இந்த புக்கு இன்னைக்கு தரிசன தேவையுள்ள புக் அப்படின்ற வரைக்கும் சொன்னாரு. அடுத்து இங்க இதே ஹசானா அப்படிங்கிறாரு. இல்முல் அதே தாரிஃபு சமீனால. ஓகே, கஷ்ஃபுல் உமமுக்கு அப்புறம் கடைசியா ஃபஜ்ருல் இஸ்லாம். யூனிக்ல லுகல் இஸ்லாமும் அந்த 2 புக்கும் இல்லையா? இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஓகே, 3 புக்கு இங்க ஒன்னா கொடுத்துட்டாங்களோ. وهذه الكتب الثلاثة ليس هذا تبال القرون الفائتة عن الإسلام والتاريخ.
இது வந்து சதன் திவால இஸ்லாம் அதோட ஹிஸ்டரி பத்தின திவால போடுவோம்னா செஞ்சுரிஸ் அந்த இந்த காலங்கள் ஹிஸ்டரி புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமுக்கு தரீக் கிதாப் பணியான அகமது அமீன் ஆதில் மஜ்மாலே சதர் ஆர் 1929 ரிலீஸ் ஆனது. இந்த 3 கிதாப் 1929 ஃபர்ஸ்ட் கிதாப் 7 வால்யூம் நினைக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட் கிதாப் வந்து 7 வால்யூம் 1929. அடுத்த ரெண்டுமே 4 வால்யூம். லுஹாவும் 4 வால்யூமு, லஹுல் இஸ்லாமும் 4 வால்யூமு. பார்த்து நீங்க 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1929, 1933, 1942. இந்த வருஷம் எழுதுறான்னு நினைக்கிறேன். நான் எழுதுறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபதுல் இஸ்லாம் ஃபர்ஸ்ட் 1929, லஹுல் இஸ்லாம் 1933, 1945. 1945ல ஏதோ ஒண்ணு வரும். ஞாபகம் வர மாட்டேங்குது. அமர் பரீஷா இது பண்ணுவோம். 1945 ஞாபகம் இருக்காது. எங்கேயாவது வருமா? ஞாபகம் மாட்டேங்குது. பாட்டு. ஓகே. இந்த வருஷங்கள் அப்படி மிஸ் பண்ணிடும். وهي سلسلة تاريخية شملت بها حياة العرب المسلمين الفكرية. எப்படி சொல்ற தாரீக்கோட சில்சிலானா கண்டினியூ தாரீக்கோட சம்பந்தப்பட்டு பேசுனது. ஷமீலத்னா முஸ்தமில்னாலும் அதான் முஸ்தமினா கண்டெய்ன்ஸ்னு அர்த்தம். இல்லையா? ஹயாத்துல் அரபில் முஸ்லிமீன் அல் ஃபிக்ர். அரபுல வாழ்ந்த முஸ்லிம்ங்க அரபுல வாழ்ந்த முஸ்லிமோட வாழ்க்கையை பத்தின இது. சதல் கிதாப் கிதாபாத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து 1929ல தான் என்ன ஆச்சு? பப்ளிஷ் ஆச்சு. நீ முகத்தமே கதை கதை தாகா ஹுசைன் இதுக்கு முகத்தமா எழுதியிருக்கிறாரு. ஓகே, இந்த கிதாபோட டைமிங் சொல்லுங்க. ஃபதுல் இஸ்லாம் என்ன டைம் சொல்றது? லொஹர் என்ன டைம்? லொஹர் என்ன டைம்? சரி, யாராவது ஃபஜ்ர சொல்லுங்க. யோசிங்க, தெரியலன்னா பார்த்து சொல்லுங்க, தப்பு இல்லை. எது எது லொஹர் இஸ்லாம்? ஃபஜ்ர் இஸ்லாம் ஜாஹிலியால இருந்து லொஹருல் சதுருல் இஸ்லாம் இஸ்லாமுடைய ஆரம்ப காலம் வரைக்கும் லொஹர் இஸ்லாம் வரைக்கும். ஓகே, கரெக்ட். அடுத்து வேற லுஹா சொல்லுங்க பாப்போம். லுஹால் இஸ்லாம் என்ன டைம்? ஆக்சுவலா சிம்பிளா சொன்னா லுஹல் இஸ்லாம் வந்து அப்பாசி அவ்வளு, லுஹருல் இஸ்லாம் அப்பாசி சானி. அது வேண்டாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேர் சொல்லுங்க. எந்த டைம்ல இருந்து என்ன பேர் வரைக்கும்? யார் வரைக்கும்? யார் சொல்லுவா? லுஹா. ஆமா, அப்பாசி ஊர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக் பில்லா. வாசிக் பில்லா தான். ஓகே, அடுத்து 4th century லாஸ்ட் வரைக்கும். Okay. அப்புறம் இங்க பாருங்க, லுஹல் இஸ்லாம்ல பயான் தபீனை பத்தி எழுதியிருக்கிறாரு. நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. அதே மாதிரி தாஹா ஹுசைன் முகத்தியமா எழுதியிருக்கிறார். யார் அது என்ன புக்கு முகத்தியமா எழுதுனா சொல்லுங்க. ஃபதுல் இஸ்லாம் தாஹா ஹுசைன் எழுதியிருக்காரு. வேற இது மாதிரி எழுதுனது ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. லிங்க் அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அப்புறம் அவ்வளவுதான். சார் ஃபஜ்ருல் இஸ்லாமி தாஹா ஹுசைன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். யூனிட் 6 முடிந்து விட்டது. யூனிட் 7 நம்ம அப்புறம் பார்க்கலாம். யூனிட் 8 ஆரம்பிச்சிடலாம்.